அதிகாலையில் 4:30 மணிக்கே எழுந்து பழக வேண்டும்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. கிழக்க வந்து காலையில் 4:30 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அந்த நேரத்தில் தொடங்கி சூரியன் உதித்து வெளியில் வர்ற நேரத்துக்குள்ளாக சொர்க்கலோகத்திலிருந்து காற்று வருது. அது 3-4 நிமிட நேரங்கள் இந்த பூமி மேலே வந்து படருது. அந்த நேரத்தில் நீ கண் விழித்து கொண்டிருந்து படித்து கொண்டிருந்தாவது அல்லது தெய்வ பாடல்களை கேட்டு கொண்டிருந்தாவது ஏதாவது தெய்வ எண்ணத்தில் இருந்தால் அந்த காற்று உண்மையிலும் வந்து படியும்னு சொல்கிறாங்க. அந்த காற்றை நீ சுவாசிப்பதன் மூலமாக உன்னுடைய அறிவானது துலக்கப் பெறுகிறது. உனக்கு இருக்கும் அந்த ஞான இச்சையானது அதிகரிக்கிறது அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அதனால தான் தெய்வமோர்கள் தூலத்திருமேனியராக இருந்த காலத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு அரவல நேரம் எடுத்து வைக்க பெற்று எல்லோரும் 4:30க்கு வந்து தெய்வமோர்களை அரவலம் சுற்றியதாக நம்ம வரலாறில் பார்க்குறோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா அதிகாலை 4:30 மணிக்கு பஞ்சனை எழுச்சி எடுத்து வச்சு இப்போ எல்லோரும் பஞ்சனை எழுச்சி படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் நம்ம முடிந்த அளவு அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இரவு 10 மணி வரைக்கும் இந்த உலகம் வந்து கொஞ்சம் போக்குவரத்துமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. அப்போ இந்த புழுதிகள்லாம் நிறைய இந்த பூமியில் பறந்துக்கிட்டு இருக்குது, தூசுகள்லாம் நிறைய பறந்துக்கிட்டு இருக்குது. அப்போ 10 மணிலேருந்து அதிகாலை 4 மணி வரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே பூமியே அமைதியாக அடங்கி போயிருக்கு. அப்போ என்ன ஆகுது? தூசுகள்லாம் பூமியில் படிந்துருது, எல்லா குப்பைகள் எல்லாம் படிஞ்சிருது. அப்போ காற்று மிக சுத்தமாக இருக்குது. திரும்ப 5 மணிக்கு இந்த பூமி பரபரப்பாயிருது. அதனால் அந்த 4 மணிலேருந்து அந்த 5 மணி வரைக்கும் நம்ம விழித்து கொண்டிருப்பது முழுமையான ஆக்சிஜன் நம்ம கிடைக்கிது, சுத்தமான காற்று நமக்கு கிடைக்குதுன்னு இந்த உலக அளவில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க? அது சொர்க்கலோகத்து காற்றே இந்த பூமிக்கு இறங்குது, அதனால் கண் விழித்து கொண்டு இருன்னு சொல்கிறாங்க.